ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் ஓனர்ட்ட இருந்து திருடி வந்த பணத்தை சோழன் திவ்யா இங்கே வாங்களே, நிலா இங்கே வாங்க, சோம்னா நீங்களும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி சோழன் கூப்பிடவும், என்ன சோழன் எதுக்கு 3 பேர்த்தையும் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, இந்தாங்க நிலா இதில் 5 லட்சம் இருக்குது, இதை நீங்கள் திவ்யா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சோழன் முகத்தில் ஒரு பதட்டம், பயம், படபடப்பு எல்லாமே இருக்குது. என்ன சோழன் திடீர்னு வந்தீங்க, கூப்பிட்டீங்க, பணத்தை 5 லட்சம் கொடுத்துருக்கீங்க, என்ன இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, என்னங்க உங்களுக்கு தான் தெரியும்ல, என்னைக்கு திவ்யா இந்த மாதிரி நீங்கள் பார்ட்னர் ஆகணும் 5 லட்சம் கொடுக்கணும்னு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து நான் தெரிஞ்ச இடம் எல்லாத்தையும் சொல்லி வச்சிட்டு இருந்தீங்க. இப்போ அவங்க கூப்பிட்டாங்க, கொடுத்தாங்க, கடன் தாங்க அப்படின்னு சொல்லி படபடப்பாக பார்த்தா சோழன் சொல்ல, ஆனால் சோழன் சொல்கிறத பார்த்தா நிலா நம்புற மாதிரியே தெரியலை. திவ்யா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை நிலா தனியாக கூட்டிகிட்டு வராங்க. சோழன் உண்மையை சொல்லுங்க, எப்படி இந்த பணம் வந்துச்சு, யார்கிட்ட வாங்கினீங்க, ஆமாம் முதல்ல உங்களுக்கு யார் 5 லட்சம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஏங்க என்னை நம்பி யாரும் 5 லட்சம் கொடுக்க மாட்டாங்களா, என் முகத்தை பார்த்தா அப்படியா இருக்கு, இல்லைங்க நீங்கள் சொன்ன அன்னையிலேருந்து நான் நிறைய இடத்துல சொல்லி வச்சுருந்தேன், அப்படி சொன்ன ஒரு இடத்துல தான் 5 லட்சம் வட்டிக்கு தாங்க வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், நிலாவுக்கு பார்த்தா இரு மனசா இருக்கு, நம்புவோமா வேணாமான்னு, நம்புங்க 5 லட்சம் உங்களுக்காகத்தாங்க நான் கடன் கேட்டு வச்சிருந்தேன், அவங்க தான் கொடுத்தாங்க, நீங்க திவ்யா கிட்ட கொடுத்துட்டீங்களே, இப்போ யாரும் உங்களை சொல்ல முடியாதுல்ல, நீங்க சும்மா இந்த கம்பெனில பார்ட்னரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சோழன் உண்மையை சொல்லுங்க, எதையும் மறைக்காதீங்க, யார் உங்களுக்கு 5 லட்சம் கொடுத்தது, ஆமா அவர் பேர் என்ன, அவங்க வீடு எங்க இருக்கு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிலா படபடன்னு கேட்க, எங்க இருங்க இப்போதான் வாங்கிட்டு அவசரமாக கொடுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் போய் தாங்க மற்ற டீட்டெயிலாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், யாருங்க எப்படிங்க எந்த விதமான ப்ரூஃபுமே இல்லாமல் உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் யார் முதல்ல வட்டிக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி நிலா அடுத்தடுத்து கேள்வி கேட்கவும், ஏங்க உங்களுக்காக தாங்க வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அழுத்தம் திருத்தமா சொல்லி முடிக்க, அப்பதான் திவ்யாவும் வர, நிலா என்ன சோழன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க இவங்களுக்காக 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், அதுக்காகத்தான் நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், பாரு நிலா உனக்காக 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு, நீ ஏன் அவரை போட்டு இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, பாரு உனக்கு ஒன்றுமே அவர் 5 லட்ச ரூபாய் வெளியில வட்டிக்கு கடன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு, நீ அதை அவர் பெருசா எடுத்து அவரை நீ பாராட்டாம எதுக்கு இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, விடு வா ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா உள்ள கூட்டிட்டு போகவும், நிலாவும் பார்த்தா உள்ள போயிடறாங்க. இங்க சோழன் பார்த்தா பெருமூச்சு விடுறாரு, அப்பாடா இவளை சமாளிக்கிறதுக்குள்ள பெரும்பாடாவில் இருக்கு, அங்கே வேற பணத்தை திருடிட்டு வந்துட்டோம், ஓனருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, சோழா நீ சிக்குன செதஞ்சடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காரு. சரி திவ்யா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வீட்டுக்கு கிளம்புறாங்க. சோழன் வெளியில் காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிலாவுக்கு பார்த்தா ரொம்ப டவுட்டாக இருக்குது சோழன் மேலே, இருந்தாலும் சரின்னு சொல்லி கடன் வாங்கி தானே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுறாங்க. சோழன் மாதம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் சொல்லுங்கள், எனக்கு பணம் வந்ததுக்கப்புறம் நான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்டுறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சோழன் முகத்தில் ஒரே பதட்டம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயும் பார்த்தா ஓனரு கல்லாப்பட்டியில் வந்து பார்க்குறாரு, பணம் இல்லை. பணம் இல்லைன்னு தெரிஞ்சதுமே வேற சந்தேகமே இல்லாமல் சோழன் மேலே தான் சந்தேகப்படுறாரு. இவன் தான் பணத்தை கேட்டுக்கிட்டு இருந்தான், பணத்தை எண்ணெயிலையும் இவன் தான் இருந்தான், அப்போ இவன் ஏன் எடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓனருக்கு ஒரு சந்தேகம். சரின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறாரு. பார்த்தா சோழனில் கல்லாப்பட்டிலேருந்து பணத்தை எடுத்தது எல்லாமே சிசிடிவியில் பதிவாயிருக்கு. பார்த்ததுமே கொதிச்சு போன ஓனரு நேராக பார்த்தா இங்கே நடேசன் வீட்டுக்கு தான் வராரு. டே சோழா வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஓனர் கத்தி கூப்பிடவும், வீட்டுக்குள்ளே இருந்து சேரன், பல்லவன், பாண்டி எல்லாரும் வராங்க. வாங்கண்ணே வாங்க அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிடவும், எங்கே அந்த திருட்டு பையன் அவனை கூப்பிடு முதல்ல அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லவும், என்னண்ணே என்ன ஆச்சு, யாரை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், அவன் தான் உன் தம்பி சோழன், அவனை கூப்பிடு முதல்ல அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லவும், ஏனே என்ன ஆச்சு, எதுக்காக இவ்வளோ கோப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இத்தனை வருஷமா அவன் மேலே எம்பிட்டு நம்பிக்கை வச்சிருந்தேன், என் நம்பிக்கை எப்படி சதைச்சிட்டானே, திருட்டு பைய கல்லாப்பட்டியிலேருந்து 5 லட்ச ரூபாயை திருடிட்டு வந்திருக்காவே அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லவும், யாரு சோழனா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அப்பதான் பாண்டி, அண்ணே கொஞ்சம் பார்த்து பேசுங்கண்ணே, சோழன் அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு தான் சோழனை பற்றி தெரியுமே அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், நல்லா தெரியும் எனக்கு,
நான் இப்போ போலீஸை தான் கூட்டிகிட்டு வரணும், போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லவும், அண்ணே அண்ணே எதா இருந்தாலும் பொறுமையாக பேசிக்கலானே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கடந்து பதட்டப்படுறாரு. அண்ணே எப்படி நீ சோழன் தான் திருடிப்பான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், இங்கே பாரு முதலமே லட்சம் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்த்தா இங்கே ஓனர் காட்டுறாரு. அதில் சோழன் கல்லாப்பட்டியிலேருந்து பணத்தை எடுக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா இங்கே சேரன், நடேசன், பாண்டி, பல்லவன் எல்லாரும் பார்த்துடுறாங்க. பார்த்ததும் சேரனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அண்ணே எவ்வளோன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், 5 லட்சம் சொலையா 5 லட்சத்தை திருடிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கொந்தளிக்கவும், அப்போதான் பாண்டி, சேரன், பல்லவன், நடேசன் எல்லாத்துக்கும் புரியுது 5 லட்சம் சொன்னதுமே நிலாக்காகத்தான் அந்த காசை திருடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போதான் நடேசன் ஓனர்கிட்ட சொல்கிறாரு, இந்த பணத்தானே அவன் ஒரு விஷயமா தான் எடுத்திருப்பான், நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல வரையில அப்போதான் சோழனும் நிலாவும் காரில் வராங்க. சோழன் பார்த்தா ஓனரை பார்த்ததுமே பக்குன்னு ஆகுது. ஐயோ உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கடந்து பதட்டப்பட நிலாவும் பார்க்குறாங்க. ஓனர் கோவமா சேரன் கிட்ட பேசுறத காரை விட்டு கீழே சோழன் இறங்குனதுமே வேகமாக ஓடியாந்து ஓனர் சோழனுடைய சட்டையை பிடிச்சி சப்பு சப்புன்னு 4 அரவிடுறாரு. ஏண்டா திருட்டு பயலே, உன் மேலே எம்புட்ட நம்பிக்கை வச்சிருந்தேன், நீ பணத்தை எடுக்க மாட்டேன்னாடா ஓ முன்னாடி வச்சு பணத்தை என்னன்னே, உன் மேலே இருந்த நம்பிக்கையினால தான் நான் கல்லாப்பட்டியை பூட்டாம கூட போனேன். ஆனால் உன் மேலே வச்சு இந்த நம்பிக்கையை சீரழிச்சிட்டேல, கல்லாப்பட்டியிலேருந்து சொல்ல 5 லட்ச ரூபாய் திருடிட்டு வந்திருக்கீல அப்படின்னு சொல்லி ஓனர் சொன்ன உடனே நிலாவுக்கு புரிஞ்சு போச்சு. 5 லட்சம் இங்கே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பார்த்தா முறைச்சி நிலா பார்க்குறாங்க. ஓனர் 5 லட்சமா, நான் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி சோழன் பொய் சொல்லவும், பொய்யா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு பார்த்தா சோழனை போட்டு ஓனர் அறையிறாரு. ஏண்டா திருட்டு பயலே, நீ எடுத்ததை கூட விட்டுறேன், ஆனால் எடுத்துட்டு பொய் சொல்கிற பாருடா, கையங்களமா சிக்கினதுக்கு அப்புறம் பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்த்தா ஓனர் காட்டவும் நிலா அதை பார்த்துட்டு கொந்தளிச்சு போயிடறாங்க. சோழனை சேர்த்து கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அரவுறாங்க. இங்கேருந்து பணத்தை திருடிட்டு வந்துட்டு என்கிட்ட வட்டிக்கு கடை வாங்கினேன், அங்கே கேட்டு வச்சிருந்தேன், இங்கே கேட்டு வச்சிருந்தவங்க கொடுத்தாங்க, அதனால நான் வட்டிக்கு உனக்காக கடன் வாங்கிட்டு வந்தேன்னு என்கிட்ட எவ்வளவு டைலாக் அள்ளி விட்ட, எதுக்காக இப்படி பணத்தை திருடிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழனை பார்த்து கோபப்பட்டு கேட்கவும், இல்லைங்க உங்களுக்காக தாங்க, இன்னைக்கு கம்பெனி ஓப்பன் அப்போ அங்கே வந்திருந்த திவ்யாவுடைய ஃப்ரெண்டெல்லாம் உங்களை ஓசியில் பார்ட்னரு, ஓசி ஓனருலாம் சொல்லையில் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுங்க, உங்கள் முகத்தையும் பார்த்தேன், உங்களுக்கும் அசிங்கமாக இருந்துச்சு, அவங்கெல்லாம் சேர்ந்து உங்களை அசிங்கப்படுத்தல, நான் எப்படிங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறது, நான் ஓனர்கிட்ட முதல்ல 5 லட்சம் கடனாக தாங்க கேட்டேன், ஓனரு முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் ஓனர்கிட்ட 5 லட்சம் இருக்கிறது தெரிஞ்சிச்சு, சரி நம்ம ஓனர் தானே முதல்ல பணத்தை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிக்கிறலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், ஏன் நான் உன்கிட்ட கேட்டேனா, எனக்கு 5 லட்சம் நீ கொடுத்தே ஆகணும்னு உன்கிட்ட கேட்டேனா, நான் பணம் கொடுக்குறேன் கொடுக்காம போகிறேன், அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம், நீ இப்படி பணத்தை திருடிட்டு வந்து கொடுத்தேன்னா என்ன நினைப்பாங்க, இந்த விஷயம் அங்கே கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் மேலே எப்படி நம்பிக்கை வைப்பாங்க, என்னை நம்பி 1 ரூபா கொடுப்பாங்களா, நானும் இந்த மாதிரி பணத்தை திருடிட்டு போவேன்னு நினைக்க மாட்டாங்க, எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன் மேலே பயங்கரமாக கோபப்படுறாங்க.